என்று எனக்கு உறுதி சொன்னால் நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன சோமரா சுவாமி, நீ என்ன காரியம் நினைத்தாய் என்றே எனக்கு தெரியவில்லை. நான் எப்படி நான் உனக்கு வாக்கு கொடுப்பது? ஆமா, விஷயம் சொல்லுமா. என்ன விஷயமோ தெளிவாக சொல்வாய். வெவ்வேறு வகையான விசித்திரமான அழகான நறுமணம் மிகுந்த மலர்கள் எல்லாம் அப்படியே கானகத்திலே புதுமையாக என் கண்ணுக்கு புறப்படுகின்றது மன்னா. சொல்லும் பெண்ணே சோமரா, மலரோடு பார்த்து வந்து தென்பட்டார் என்று கூறுகின்றாய். அதை எடுத்து வர சொல்லி சொல்கின்றாய். ஆனால் பெண்ணே சுவாமி, பெண்ணே நீ சொல்லுவாதை புரிய உண்மையிலேயே புரியவில்லையா? புரியாதது போல் போக மனமில்லாமல் எப்படியெல்லாம் மலை மனம் கொள்ள வேண்டாம் பெண்ணே. பாதகம் இல்லாமல் சொல்வாய். தெளிவாக அந்த மலராகப்பட்டது எங்கே இருக்கின்றது என்று தெரிவித்தால் முயற்சி செய்து பார்க்கின்றேன். எங்கிருந்து வருகிறது எனக்கு தெரியல. காவேரியில நான் பார்த்தேன். அப்படியா? நான் இந்த வனத்தின் அழகை பார்த்து கொண்டிருக்கும் போது சரி, அந்த வனத்திலே ஒரு நதி ஒன்று ஓடுவதை கண்டேன். அப்படியா? அது அகிலாண்ட காவேரி ஆறு வருமே
நான் ஆமா என்ன மலர் என்று விளக்கமாக கேட்டீர்கள். நானும் விளக்கமாக சொன்னேன். என்ன மலரா? அந்த காவிரி ஆற்றிலே அடுத்து வருகின்றது. சரி. அந்த அழகான மலரை எனக்கு பறித்து கொடுத்தால் நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன் என்று கூறினேன். சரி கேளும் பெண்ணே திரௌபதா, சாமி, அந்த காவிரி நதியோ மிகப்பெரிய நீருடன் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீ கூறும் மலர் அதிலே எங்கிருந்து அடித்து வருகின்றது என்றே தெரியவில்லை. தெரியவில்லை எங்கிருந்து வருகிறதோ இறைக்கும் காரியம். அந்த காவேரி ஜலமானது எத்தனை தூரத்திலிருந்து வருகின்றது என்றே தெரியவில்லை. தெரியவில்லை ஒரே புதுமையாக உள்ளது. பின்னர் பிரபலா, பலே பலே இது என்ன போதுமாயோ எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றதோ நமக்கு தெரியாது. ஆமா அந்த மலர் வேண்டும் என்று நீ நீ திடத்துடன் அடம் பிடிப்பது வேண்டாம் நல்லதல்ல பெண்ணே. பெண்ணே திரௌபதா வேண்டாம் வேண்டாம் திரௌபதா, அதை எடுக்க போய் அதனால நமக்கு என்னென்ன நீ இந்த வனத்திலே உலா வருகின்ற சிங்கங்களை எல்லாம் கேள், கொண்டு வந்து தருகின்றேன். ஆமா புலிகளை எல்லாம் கேள், எடுத்து வந்து தருகின்றேன். ஆமா பெண்ணே, இந்த மலர் வேண்டாம். பலே பலே மன்னா, பறிக்க போனா நமக்கு என்னென்ன வருமோ மன்னா, சொல்லும் பெண்ணே. அந்த என்ன மலர் என்று கேட்டீர்கள். ஆமா, ஆமா. மந்தாரை மலர் என்று கூறினேன். ஆமா பெண்ணே. எங்கிருந்து வருகின்றதோ அந்த விஷயம் உங்களுக்கு புரியவில்லை என்று கூறினீர். ஆமா. அதோ அங்கே இருந்து வருகின்றது. அந்த நதியிலே ஆமா. அழகான புஷ்பங்கள் அடித்து செல்கின்றன. மன்னா, அந்த ஆற்றின் அருகில் அமர்ந்திருக்கும் தாமரை. நீங்கள் சொல்லும் பெண்ணே. இந்த அடர்ந்த வனத்திலே இருக்கின்ற சரி சிங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று. ஆமா. அது எதற்கு மன்னா? எனக்கு இருக்கு புலியை கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்கிறீர்கள். அது ஆபத்தானது. எனக்கு வேண்டியதில்லை. ஆ. கொடூரமான மிருகங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்கிறீர்கள். ஆமா. எனக்கு எதற்கு மன்னா? எதுக்கு அதெல்லாம் நான் கேட்டது ஒரு மலர். மிருதுவான, அழகான, விசித்திரமான ஒரு மந்தாரை புஷ்பம். ஒரே ஒரு மலர். கொடுங்க அண்ணா, நீங்கள் அண்ணன் தம்பிமார்கள் எத்தனை பேர்கள்? 5 பேர். ஆமாம் தானே? ஆமா. அதில் ஏதாவது சந்தேகம் உள்ளதா? இல்லை. அதில் தர்மத்திற்கு உத்தமமானவர் என்று யாரை கூறுவார்கள்? என்னுடைய எண்ணம் தருவராஜன். அப்படியா? ஆமா. சரி. அதற்கு அடுத்தவர் நான் மத பீமன். மன்னா, ஆ, நீங்கள் ஆமா மிகவும் வீரம் தீரம் பெற்றவர்கள். ஆமா ஆமா. மகாவீமன் என்று கூறினீர்கள். நினைவில் கொள்ளுங்கள். ஆமா அடுத்தவர் யார் மன்னா? வில்லுக்கு விஷயம். ஆமா என்ற சொல்லுக்கு உரியவன் உரியவன் என்னுடைய தம்பி அர்ஜுனன். அர்ஜுனன். அடுத்த மகாவீரன். ஆமா வேறும் இருவர் ஆ, நகுல சகாதேவர். ஆமா.
மன்னா இதற்கு மட்டும் இதற்கு மட்டும் மறுக்கின்றேன். உங்கள் இளையவர் அர்ஜுனனிடம் சொன்னார் ஒரு அப்படி ஏந்தி அப்படியா கொடுத்து மகளை சமத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். மன்னா கேட்கின்றதா இல்லையா உங்களுக்கு? அது கேட்குதா இல்ல விட்டு விட்டு மன்னா ஆறாலோ மாறாதென்று அறிந்தபடி கோபம் வந்து விடுங்க எனக்கு மட்டும் வராதா? கானகத்திலே தம்மானை தர சொல்லி நான் வரும் ஆண்டு மடியும்படி நேர்ந்து பெண்ணே பெண்ணே வேண்டாமடி பெண்ணே வேண்டாம் இடத்தை கை விட்டுருமா நீ? நான் கேட்பது ஒரு மலர், அதை கொண்டு வந்து கொடுங்கள் என்றால் அதையே நினைத்து வாழ வேண்டாம். எனக்கு மதி இல்லை என்கிறீர்கள். வேண்டாம் பெண்ணே. இல்லை உங்களுடைய பிரியமும் உங்களுடைய வீரமும் உங்களுடைய பராக்கிரமும் அப்படியா? உங்களுடைய வீரமும் இது யாருக்கும் வராது. அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்லும் பெண்ணே, நான் கேட்ட அந்த ஒரே ஒரு மந்தாரை மலரை கொண்டு வந்து கொடுங்க என்றால் ஏதேதோ சொல்கின்றீர் மன்னா. என்ன துரோபதா உண்மை சென்றால் மன்னவரே இன்னும் என்ன தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏதொன்றும் வராது மன்னா. நான் கூறுகின்றேன், நமக்கு எந்த இடங்களும் வராது. ஒருவேளை வந்தால் அந்த நாளில் நடந்ததை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டாம்.
துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு அனைத்திற்கும் என்னுடைய அண்ணன் என்னுடைய தமிழ்நாடு இருக்கிற கிருஷ்ண பகவான் உடனிருந்து நம்மை ரட்சிப்பார். ஆமா. இதுவரைக்கும் எப்போதாவது நம்மை கைவிட்டாரா? அப்படி இருக்க மன்னா உங்களுக்கு எனக்கு மலர் கொண்டு வந்து கொடுக்கும் எண்ணம் உள்ளதா இல்லை? அதை மட்டும் பெண்ணே அண்ணா எங்களுடைய மாமாவாகிய அந்த மாயவன் கிருஷ்ணன் காப்பார் என்று உரைத்ததாலே இச்சலத்திலே சென்று மந்தாரமலையை கொண்டு வருகின்றேன் பெண்ணே. எக்காலத்திலும் நம்மை ரட்சிப்பார் என்று நீ உரைத்ததாலே ஒரு நொடிக்குள் சென்று மந்தாரை மலர் மட்டுமல்ல பாரிஜாலம் இன்னும் வாசனை நிறைந்த மலர்களை எல்லாம் கொண்டு வந்து தருகின்றேன். ஆனபடியினால் நீ சந்தோஷமாக சென்று நம்முடைய பன்னகசாலையில் அமர்ந்து இருப்பாய் பெண்ணே. போமா சுவாமி நீ நினைச்சதே நிறைவேறி நான் இத்தனை நேரம் எத்தனையோ விதமாக ஒரு மலருக்காக கூறினேன், ஆசைப்பட்டேன் என்று சொன்னேன். அந்த ஒரு மலர் அல்லாமல் வெவ்வேறு மலர்களை கொண்டு வந்து குவிக்கின்றேன் என்று கூறுகின்றேன் அண்ணா. இந்த வார்த்தை தான் உங்களிடம் எனக்கு மிகவும் பிடித்தது. என்னை சந்தோஷமாக
விட்டு பாண்டவர்களுடைய பாண்டவர்களுடைய ஆ, நாடு நகரமெல்லாம் பறித்துக் கொண்டு ஆமா 12 வருஷம் வனவாசம் 2 வருஷம் வனவாசமும் ஓராண்டு ஓராண்டு அஜ்ஞாதவாசமணி சஞ்சரிக்கும்படி செய்தான். ஆக 13 வருஷம் 3 வருடங்கள் ஆ, அவர்கள் காட்டிலே சஞ்சரிக்கும்படி சஞ்சரிக்கும்படி செய்தான். வனவாசம் ஓட்டினான். காட்டு கானகம் ஓட்டினார். ஆமா அவர்கள் பாண்டவர்கள் மந்த முதலாய் ஆ, அவர்களுக்கு ஆ, துயரத்தை உயரத்தை மாற்றும்படியான நாம சில நீதிமார்க்கங்களை தெரிவித்து வந்தோம். இப்போது ஒரு காரியத்தமாக பீமசேனன் வழியில் வருகின்றார். அவர் என்ன என்று விசாரிப்போம். அப்படியே சுவாமி போயிட்டு வருவோம். அப்படியே போவோம். பீமசேனன் ஆ